அப்படி ஒரு பேசி ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி திமுக அட்டாக் பண்ணுற மாதிரி அமைச்சராக எப்படி பதில் சொல்கிற விதமாக பேசியிருந்தார். உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை மேற்கோள் காட்டி முதல்வர் அவர்களுக்கு எவ்வளோ இருக்குன்ற கேள்வியை கேட்டுள்ளார். கண்டிப்பாக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஸோ வந்து ஆவேக்கா தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறத மீண்டும் தெளிவுபடுத்துறாரு. ஆவேக்கா எப்படி பார்க்குறீங்க? அதே நிலைப்பாட்டோட 2026 தொடருமா? கண்டிப்பாக தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். 2 கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. இதுலேருந்து கரெக்டாக என்ன சொல்ல வர்றாருன்னா டிவிகே தலைமையில் தான் கூட்டணி இருக்குங்கிறத சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.